வணக்கம். தமிழ் புத்தாண்டு வரப்போகுது. அந்த புது வருஷத்தோட முதல் நாள நாம எப்படி ஆரம்பிக்கிறோம்? ரொம்பவே பாசிட்டிவா, சந்தோஷமா ஆரம்பிக்கிறதுக்கு நம்மகிட்ட ஒரு சூப்பரான பழக்கம் இருக்கு. அத பத்தி தான் இன்னைக்கு நாம ஆழமா பார்க்க போறோம். அதுதான் சித்திரை கனி காணுதல். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். புது வருஷம் பொறக்கும்போது நீங்க கண்ண முழிச்சதும் முதல்ல எதை பாக்குறீங்க? ஏதாச்சும் ஒன்ன பாப்பீங்க இல்லையா? இந்த ஒரு சிம்பிளான கேள்விக்குள்ள தான் நம்மளோட இந்த அருமையான பாரம்பரியத்தோட மொத்த சாராம்சமும் அடங்கியிருக்கு. சரி, அப்போ சித்திரை கனினா என்னன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க. இது வெறும் ஒரு சடங்கு மட்டும் இல்லைங்க. இதோட ஆரம்பமே இவ்ளோ பாசிட்டிவா இருந்தா அந்த வருஷம் முழுக்க நம்ம வாழ்க்கை எவ்ளோ நல்லா இருக்கும். அதுதான் இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பெரிய நம்பிக்கை. ஆனா இந்த விஷயம் தானா நடந்துடாது. இதுக்குன்னு ஒரு தயாரிப்பு இருக்கு. புத்தாண்டுக்கு முந்தின நாள் ராத்திரியே ரொம்ப அழகா சில விஷயங்களை தயார் பண்ணி வைப்பாங்க. அப்படி என்னென்ன மங்களகரமான பொருட்களை வைப்பாங்கன்னு பார்க்கலாமா? அந்த தட்டுல வைக்கிற ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு காரணம் இருக்கு, ஒரு அர்த்தம் இருக்கு. நம்மளோட முக்கணிகள், அதாவது மா, பலா, வாழை, இது மூணும் வாழ்க்கையில செழிப்ப கொண்டு வரும்னு ஒரு நம்பிக்கை. அதே மாதிரி மஞ்சள், குங்குமம் மங்களத்தைக் குறிக்கும். காசுகள், நகைகள்லாம் செல்வத்தைக் குறிக்கும். இது எல்லாத்தையும் மனசுல ஒரு நல்ல பிரார்த்தனையோட பூஜை அறையில ஒரு பெரிய தட்டுல அழகா அடுக்கி வைப்பாங்க. உண்மையில சொல்லப்போனா இந்த பொருட்களை இப்படி அடுக்கி வைக்கிறதே ஒரு தியானம் மாதிரி தான். வரப்போற புது வருஷம் நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கணும்னு மனசார வேண்டிக்கிட்டே செய்வாங்க. நம்ம மனசுல நல்ல எண்ணங்களை விதைக்கிற முதல் படினே அதை சொல்லலாம். சரி, இப்போ முந்தின நாள் ராத்திரி வேலையெல்லாம் முடிஞ்சது. அடுத்தது அந்த புத்தாண்டு விடியல், அந்த முக்கியமான தருணத்துல என்ன நடக்கும்னு பார்க்கலாம் வாங்க. இந்த காட்சியை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். அந்த அதிகாலை அமைதியில வீட்ல இருக்கிறவங்கள, குறிப்பா குழந்தைங்கள கண்ணை மூடியே மெதுவா பூஜை அறைக்கு கூட்டிட்டு போவாங்க. அங்கே போய் கண்ணை திறந்ததும் அவங்க பார்க்குற முதல் காட்சியே இவ்வளோ மங்களகரமான பொருட்களா இருந்தா அது எவ்வளோ ஒரு பாசிட்டிவான, ஒரு தெய்வீகமான அனுபவமா இருக்கும் இல்லையா? கனி பார்த்ததுக்கு அப்புறமா அந்த தட்டுல இருக்கிற பழங்கள் எல்லாம் சாமிக்கும் நம்ம முன்னோர்களுக்கும் படைச்சு நன்றி சொல்வாங்க. இதுதான் இந்த சடங்கோட கடைசி படி. இது மூலமா நம்மளோட வேர்களை, நம்மளோட பாரம்பரியத்தை நம்ம ஒவ்வொரு வருஷமும் நினைச்சு பார்க்கறோம். ஓகே, இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு பார்த்துட்டோம். ஆனா எதுக்காக இதை செய்றோம்? இந்த முக்கியமான கேள்விக்கு வருவோம். இந்த பழக்கத்துக்கு பின்னாடி இருக்கிற நன்மைகள் என்னென்ன? முதலாவது, செல்வம் பெருகும்னு ஒரு நம்பிக்கை. வருஷத்தோட முதல் பார்வையே இவ்ளோ செழிப்பான பொருட்களா இருக்கும்போது அந்த வருஷம் முழுக்க நம்ம வீட்ல பணத்துக்கும் மற்ற எல்லா சௌபாகியங்களுக்கும் குறைவே இருக்காதுன்னு ஆழமா நம்புறாங்க. ஆனா செல்வம்னா வெறும் பணம் மட்டும் இல்லையே. உண்மையான செல்வம்னா அது சந்தோஷம்தான். இந்த சடங்கு செய்யறதுனால வீட்டுக்குள்ள சந்தோஷமோ நல்ல அதிர்ஷ்டமோ வரும். குடும்பத்துக்குள்ள இருக்கிறவங்க கிட்ட அன்பு அதிகமாகும்னு நம்புறாங்க. இதை நாம சைக்கலாஜிக்கலா கூட பார்க்கலாம். எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு பாசிட்டிவ் மனசோட, ஒரு நம்பிக்கையோட ஆரம்பிச்சா அது கண்டிப்பா நல்லபடியா முடியும்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி தான் இதுவும். தமிழ் புத்தாண்டுக்கு இதை விட ஒரு சூப்பரான, பாசிட்டிவான தொடக்கம் இருக்க முடியுமா? ஒரு நல்ல ஆரம்பம் பாதி வெற்றிக்கு சமம்னு சொல்றது எவ்வளவு உண்மை. அப்போ சித்திரை கனி காணுதலுங்கிறது வெறும் கண்ணால பார்க்குற ஒரு சடங்கு மட்டும் அல்ல. இது நம்ம மனசோட சம்பந்தப்பட்டது, நம்மளோட நம்பிக்கை. வரப்போற வருஷம் நல்லா இருக்கணும்னு நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ற ஒரு கூட்டு பிரார்த்தனையினோட அழகான ஒரு வெளிப்பாடு அது. இங்க பாருங்க, எவ்வளவு அழகான ஒரு விஷயம். வருடத்தின் முதல் பார்வை அந்த ஆண்டு முழுமைக்குமான ஒரு நல்ல தொடக்கத்தை அமைத்து கொடுக்கிறது. இது சித்திர கனியோட தத்துவத்தை எவ்வளவு அழகா சொல்லுது. உண்மையிலேயே நம்ம எண்ணம் போலதானே வாழ்க்கை அமையும். இவ்ளோ அழகான ஒரு பாரம்பரியத்தை பத்தி இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. நீங்க உங்க புத்தாண்ட எப்படி ஒரு பாசிட்டிவா ஆரம்பிப்பீங்க? உங்களுக்குன்னு ஏதாவது பழக்கங்கள் இருக்கா? அது எதுவா வேணா இருக்கலாம். ஆனா நம்பிக்கையோட ஆரம்பிக்கிற ஒவ்வொரு புது வருஷமும் உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் வெற்றியையும் சந்தோஷத்தையும் கொண்டு வரணும்னு மனசார வாழ்த்துறேன். எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.